ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு மண் சட்டியில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் வடகம் போட்டு வடகம் நல்லா பொரிஞ்சதும் 1 கை கருவேப்பிலை 1 கை பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதங்கந்தும் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கந்தும் 2 வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காய பேஸ்ட்டை நல்லா வதக்கந்தும் 3 தக்காளி அரைச்ச பேஸ்ட்டை நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்படி வெங்காய தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுனால நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக கிடைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பேஸ்ட்டு நல்லா வதங்கந்தும் லெமன் சைஸ் புளி கரைசல் தண்ணியை ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான உப்பு கூடவே 4 பீஸ் மாங்காவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி குழம்பு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கிலோ சங்கரா மீனை இந்த குழம்புல ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பை கொதிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.